अनंत संसार समुद्रतार नौकायिताभ्यां गुरुभक्तिताभ्यां वैराग्य साम्राज्यद पूजनाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्याम्। ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। பொன்னிலம் மாதராசை பொருந்தின பொருந்தாருள்ளம் தன்னிலங்கரத்தில் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க ஏழு நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. கைவல்ய நவநீதம். கைவல்யா என்கிறது கேவலத்தை குறிக்கிறது. ஒன்றே பிரம்மம், ஒன்றே பிரம்மம் ஒகட்டே என்கின்ற ஒரு தனித்தன்மை, அது தவிர வேறு ஒன்றும் உண்மை அல்ல. ஆல் பட் ட்ரூ இஸ் அன் ஒன் அண்ட் ஒன்லி ஒன், தட் இஸ் பிரம்மம் என்கிறதை குறிக்கத்தான் கைவல்ய நவநீதம் என்றால் வெண்ணெய். பாலிலிருந்து காய்ச்சி மோராக்கி தயிராக்கி அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து அதை நெய்யாக கொடுத்து ஆக ஒரு நவநீதமாக செய்யக்கூடிய ஒரு வேலையை ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் இந்த கைவல்ய நவநீதம் என்கின்ற அத்வைத தமிழ் நூலில் செய்திருக்கின்றார். இதில் தத்துவ விளக்கப்படலம் மற்றும் சந்தேகம் தெளிதல் படலம் என்கின்ற இரண்டு படலங்களில் முதலாவதாக இருக்கக்கூடிய தத்துவ விளக்க படலத்தை நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைக்கு நாம் காணவிருப்பது 90வது செய்யுள். அதனை முதல்ல நான் படிக்க கேட்கலாம். வேதகன் மத்தால் வந்த பிராரத்தம் நானாகும், அதலால் விவகாரங்கள் அவரவர்க்கு ஆவாகும். மாதவம் செய்யினும் செய்வார், வாணிபம் செய்யினும் செய்வார், பூதலம் பூரப்பார் ஐயம் புகுந்து உண்பார் ஜீவன் முக்தர். சென்ற செய்யுளிலே நாம் கண்டவற்றை சிலதை நினைவு கூறலாம். ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் ஒரு முக்ஷுனுடைய நிலையிலே, அதாவது ஜீவன் முக்தர் என்கின்ற நிலையிலே எவ்வாறு ஒருவர் இருப்பார் என்பதை கூறுகின்றார். அதனை 4 வகையாக பிரித்து பிரம்மவித்து, வரன், வரியன், வரிஷ்டன் என்கின்ற வகையிலே பிரித்து காண்பித்திருக்கின்றார். அதனுடைய பிரம்மவித்து என்று சொல்லக்கூடிய சாதாரண ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் முக்தரை பற்றி விளக்கி வருகின்றார். சென்ற செயலில் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இடமம், அகங்காரம் ஆகியவை எல்லாம் நமக்கு பிராரப்த கர்மாவினால் வரக்கூடியது. ஜீவன் ஒன்று என்று ஒரு பிறவி எடுத்திருக்கின்றார். அந்த பிறவிக்குட்பட்ட இத்த குணாதிசயங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனை தாண்டி வந்து அவர் முக்தியை நிலையை அடைந்திருக்கின்றார். அதை கொண்டு செல்ல வேண்டும், மேற்கொண்டு அதனை முன்னேற்றி செல்ல வேண்டும். ஆக அவர்களுடைய நிலையிலே இந்த விதமான பிராரப்த கர்மாவை ஒட்டிய சில பங்கங்கள் ஏற்பட்டாலுமே அவர்கள் அதை தாண்டி வருவார்கள். அது க்ஷண நேரத்தில் மறந்துவிடும், அவர்களை ஆட்கொள்ளாது என்று சென்ற செயலில் விளக்கமாக கூறினர். காமாதி ராகங்களான காமம், குரோதம் எல்லாம் அவர்கள் ஒரு கணத்தில் பார்வையாலே பார்த்து கொசித்து விடுவார் என்று சொல்கிறார். ஆக அவர்களை அது ஆட்கொள்ளாது, அவர்கள் அதனால் பிடிக்கப்பட மாட்டார்கள் என்பதை தெள்ள தெளிவாக கூறுகின்றார். இந்த செயலினுடைய கருத்தினை பொழிப்புரையாக நாம் இப்பொழுது காண்போம். சென்ற ஜன்மங்களில் செய்த பல பாவ புண்ணியமே இப்பிறவில் கர்மம் என்று அமைந்துள்ளது. அதை தலைவிதி என்றும் பிரார்த்த கர்மா என்றும் அவரவர்களுக்கும் பொருந்தி நிற்கின்றது. ஆதலால் நடக்கும் நல்லதும் கெட்டதும் அவரவருக்கு ஆவதாவது. இது ஞானிகளுக்கும் உண்டு. அதனை அவர்கள் பிரார்த்த கர்மா என்று உணர்ந்து அனுபவித்து கடப்பார்கள். ஜீவன் முக்தராய் ஆனவர் கடுந்தவம் செய்தாலும் செய்வார், வியாபாரம் செய்தாலும் செய்வார்,
இப்பூமியில் தர்மங்கள் செய்து கொண்டும் இருப்பார். ஊர்தோறும் சென்று பிச்சை எடுத்து உண்பார். இப்படி இப்பூமியில் ஜீவன் முக்தர்கள் பிராரத கர்மத்தை கழிக்கும் வரை துன்பங்களை அனுபவித்து வாழ்ந்து வந்தாலும் தான் நின்ற பிரம்ம நிலையை விட்டு அகலமாட்டார் ஒரு காலம். நான் பல சன்னியாசிகளை பார்த்துருக்கோம். அரசாங்கத்தினுடைய சில கட்டுப்பாட்டுகள்னால அவர்கள் மீது குற்றம் இழைக்கப்பட்டு அவர் தண்டனை அனுபவித்தவர்களையும் பார்த்துருக்கிறோம். எதுக்கு சொல்ல வரேன்றான், ஆக அவர்களை பிராரத கர்மா ஆட்டுவிக்கின்றது. ஆக அந்த பிராரத கர்மா ஆட்டுவித்தாலும் அதில் உழன்று பிழன்று இருந்து அதனை அனுபவித்து அதன் மூலமாக பலவிதமான கஷ்டங்களை நஷ்டங்களை அனுபவித்தாலும் அவர்கள் பிரம்ம நிலையை விட்டு அகலமாட்டார்கள் என்பதே இந்த செயலின் கருத்தாக அமைகின்றது. இதனுடைய ஆங்கில விளக்கத்தை இப்பொழுது பார்ப்போம். ஆங்கில விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்பு இந்த செயலில் பிரயோகிக்கப்பட்ட சில குறிப்பான வார்த்தைகளை நாம் தமிழில் புரிந்து கொள்வோம். பேத கர்மத்தால் வந்த அப்படிங்கிற வார்த்தைக்கு வேறுபட்ட வினைகளால் விளைந்த என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். பிராரத்தம் நானாவாகும், செயல்பட துவங்கிய வினைப்பயன்கள் பலவாக இருக்கும். ஆதலால் விவரங்கள் ஆகவே தற்போதைய செயல்கள் என்று கூறுகின்றார். அவரவருக்கு ஆவ ஆகும், அவரவர் வினைப்பயன் அவரவர் தான் அனுபவித்தாக வேண்டும். கர்மா தியரி அதுதான் சொல்லுகின்றது. மாதவன் செய்வார், தவம் செய்து துறவியாய் இருந்து பெருமையடைய உடைய தவத்தினாலும் செய்வார்கள். வைசியராய் இருப்பார், வியாபார தொழிலும் செய்வார்கள். சத்திரியராகவும் இருப்பார்கள், சூத்திரராகவும் இருப்பார்கள். ஆக சில சமயங்கள் பிச்சை எடுத்து உண்பார்கள். ஆக அவர்களை நாம் கண்டுகொள்வது கஷ்டம். அப்பேற்பட்டவர் தான் ஜீவன் முக்தர்கள். இனி ஆங்கில விளக்கத்தை பார்ப்போம். The substance of the verse. In continuation of the explanations related to the features and behaviors of Jivan Mukta, Swamigal further clarifies certain important but oddities seen in such Jivan Muktas. Our traditions and orthodoxy believes in karma theory. The cause always leaves behind its effect, whether good or bad. These are either bringing punya palam or papa palam. These palam are kept deposited in the stowage of karma. Karma shelf is being stowed. The birth and rebirth are again attributable to this karma. And this birth as a human is a rare opportunity given to humans to nullify this karma padams. This karma is a bundle of varieties and colors. These are falling under karma bhedam known as prarabdha bheda and vyavaharika bheda. These are seen portrayed in a different style and living conditions amongst the Jivan Muktas. Some may be seen doing business, some may be seen doing their severe penance, some may be privileged to even assume a leadership or an organization or even a nation. Some may be even made to get into beggary to meet their basic needs. Whatever may be the endurance of these difficulties that happens to a mumukshu, that poses either difficulties or pleasure. It is only the outsider that they observe as such. In no way this seems to be affecting mumukshu. He carries on with the day in and day out till he attains Veda Muktam, Videha Muktam. He takes all these difficulties without cognition in his stride. He takes it to the stride. He doesn't bother about it. It doesn't affect him at all. He may be enduring a difficulty. For an observer, what is this? He is suffering, you may feel. But the sufferances is never being felt because he doesn't have the body mind consciousness. He keeps all those things aside. He only concentrates his mind only on Atma Tattvam and Brahma Tattvam. So when he is engrossed with or embodied in that particular Tattva, he doesn't have any opportunity or scope for feeling all these difficulties or the pleasures are the pleasures. So this is all for the poem here. Now we shall again see what is left behind about the description of this mumukshutva and also the Jivan Mukta status, that is Brahmavidhi. Thank you for now. Om Shri Gurubhyo Namaha. Harihi Om. Om Shanti Shanti Shanti. Harihi Om.